இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் லாக்அப் மரணங்கள், என்கவுண்டர்கள், விசாரணைக்கு பிறகு வீட்டில் மரணம் அடைவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை கண்டிக்கிறேன். நமது வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி சட்டப்பேரவையில் இவர் பேசுவார் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 2 வாட்டி பேசிட்டார். பண்ணலாம் ஒரு ஆள் இவனை பற்றி அசம்பிளியில் வேற பேசுவாராக ஒருவர் கூட எதிர்பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்ததும் நேரலை துண்டிக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவையில் இந்த செய்தியை கவர் செய்ய சென்ற பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, பிரதர் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. உங்கள் மேட்ரை பேசின உடனே ஆல் ஹெல் ப்ரோக் லூஸ். இது ஏன் திரு பழனிசாமியோட ஸ்பீச் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அந்த ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்தவருக்கு இந்த உளவுத்துறையோட முக்கியத்துவம் புரியணும்ல. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிற நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்ன தெரியல. இன்றைக்கி பேசியிருக்காருப்பா. போலீஸால் இன்றைக்கி இவ்வளவு அவப்பெயர் இந்த அரசுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையால் தான் தமிழ்நாடு செம்மையாக நடந்து கொண்டிருக்குது, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பேசியிருக்காரு. இந்த தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்களை உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் கண்டித்திருக்க முடியும். நேற்று சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை குறித்த விவாதம் நேற்று நடைபெற்றது. இன்று முதலமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உரையை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் பற்றியுமே அவர் பேசியிருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இண்டிவிஜுவல் கூட பாதிக்கப்படக்கூடாது, இதை மாதிரி நடக்கக்கூடாது, அதை ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? அவர் நான் ஏன் வியக்கிறேன்னு நிறைய பேர் ஒரு எடப்பாடியை ரொம்ப அதீதமாக நான் புகழ்ந்து பேசுகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் என் மீதும் வரும். அந்த புகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் திரு பழனிசாமி அவர்கள் தகுதியானவர் என்பதால் தான் நான் புகழ்கிறேன். எனக்கு இந்த காவல்துறையோட நுவான்சஸ்ஸு, அது இந்த அரசு இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் எனக்கு 18 ஆண்டுகள் அரசு அலுவலகத்தில் பல்வேறு IPS அதிகாரிகளின் கீழ் பணியாற்றியதால் எனக்கு இந்த நடைமுறைகள் இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. திரு பழனிசாமி அவர்களோட நிர்வாக அனுபவம் பார்த்தீங்கன்னா 2001 காலகட்டத்தில் தான் அவர் முதல் முறையாக அமைச்சராகிறார் என்று நினைக்கிறேன். நான் 2011 நினைக்கிறேன். 11 இல்லை, அது முன்னாடி ஆகிட்டாங்க. ஒரு முறை தான் முதல் முறையாக அப்போ தான் அமைச்சராகிறார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக இருக்கிறார். இந்த காவல்துறையோட செயல்பாடுகள், இந்த சட்டம் ஒழுங்கு, இது பற்றிலாம் கொஞ்சம் நீண்ட அனுபவம் வேண்டும் உங்களுக்கு இது பற்றிலாம் விரிவாக பேசுவதற்கு. நேற்று திரு பழனிசாமி அவர்களோட உரையை பார்த்தப்போ ஹீஸ் எ குவிக் லேர்னர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு வெள்ளமண்டியில் கமிஷன் வியாபாரிமா அவரோட அடிப்படை. அவர் லண்டனிலோ அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலோ படித்தவர் அல்ல. அல்லது 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லிக்கொள்பவரை போல பொதுப்பணித்துறை அமைச்சரின் வீட்டில் பிறந்து முதலமைச்சரின் மகனாகவே வளர்ந்து மேயராக இருந்து நிர்வாகத்தை கற்றுக்கொண்டவரும் கிடையாது. ஆனால் ரொம்ப குயிக்காக அவர் எப்படி இதை கற்றுக்கொண்டு இவ்வளவு அழகாக நேற்று ஒரு அரசாங்கத்தை இடித்துரைக்கிறதுனா சரியாக இடித்துரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்று அவர் பேசியதிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம மேட்ரு பேசுனது மகிழ்ச்சி. அதுக்கு கடைசியாக அதை பேசி முடிச்சுட்டு நன்றி சொல்லுவோம். ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது. உளவுத்துறை எதிர்கட்சிகளை கண்காணிக்கும் வேலையைத்தான் செய்து வருகிறது. உளவுத்துறை சரியாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த உரையின் முக்கியத்துவம் என்னவென்பது தெரியும். அந்த வரும் முன் கடிக்கிறது தானமா இன்டெலிஜென்ஸு ஒரு உளவுத்துறை. பொன்முடியோட ஸ்பீச்சு வைரல் ஆகி ஊர் பூரா 10 எரியிறது வரைக்கும் சிஎம்க்கு சொல்லலப்பாவீங்க. சோஷியல் மீடியா பார்த்து தான் இவங்களே இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறாங்க. சரவணனே செந்தில்வேலனே வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இப்படித்தானே இருக்கும் உளவுத்துறை. இவர்களுக்கு ஒரு ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை போய் பார்க்குறாங்கன்னா உள்ள என்ன பேசினார்கள் என்பது முதற்கொண்டு உளவுத்துறை கணித்து சொல்ல வேண்டும். ஆனால் இந்த உளவுத்துறை நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கணிக்க தவறுகிறது. குறிப்பாக அவர் எதை சொன்னார் என்றால், ஒரு ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர், நான் கொல்லப்பட போகிறேன், ரவுடிங்க என்ன கொலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜெகபர் அலியா உசைன், அவர் வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி போய் வெட்டுறாங்க. இந்த லட்சணத்தில் தான் உளவுத்துறை இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த அளவுக்கு தான் உளவுத்துறை இருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். சொன்ன உடனே இவர் பதிலுக்கு சிஎம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னவர் தானே நீங்கள் என்று சொன்னபோது, நான் அதிகாரிகளோடு அப்போது கூட்டத்தில் இருந்தேன், அப்போது நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். நான் அதை மறுக்கவில்லை.
என் ஆட்சியில் உளவுத்துறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பக்கத்து நாட்டில் நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை அங்கே நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்து மத்திய அரசுக்கு சொன்ன உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன். அங்கே அதை பேசணுன்றது முக்கியம். அது நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அது அதிகாரி பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் பாம்பிங்கில் அந்த சர்ச் டார்கெட் இல்லை. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்தியன் எம்பசி. நம்ம தமிழக உளவுத்துறை அதை கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி இந்தியன் எம்பசி ஸ்ரீலங்காவில் பாம்பிங் டார்கெட்டுன்னு. அங்கே டெல்லியில் யாரும் நம்பலை. தமிழ்நாட்டில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாக்க. எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அந்த பாம் வெடிக்கிறதுக்கு கண்டியில் பைக்கில் பாம் வச்சு ட்ரையல் பார்த்துருக்காங்க. கண்டியில் பைக்கில் பாம் வெடித்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அடுத்து சர்ச்சில் வைக்க போகிறாங்க. பாம் இவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க, இந்தியன் எம்பசி இஸ் த டார்கெட்டுன்னு எழுத்துப்பூர்வமாக தமிழக உளவுத்துறை மத்திய உளவுத்துறைக்கு அனுப்பியது. மத்திய உளவுத்துறை நம்பவே இல்லை. ஆனால் தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் எம்பசியோட பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் அதிகப்படுத்திடுறாங்க. அதிகப்படுத்தினோன்னா இந்தியன் எம்பசி டார்கெட் ட்ராப்டு. ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடந்ததும் RAW, IB, NSA அதிர்ந்து விட்டனர். யார் யாது இவ்வளவு கரெக்டாக சொன்னது? ஜெஹரான் ஹாஸ்மியோ என்னவோ அந்த ஒரு தற்கொலைப்படையாக அவர் இறந்துட்ட அந்த நபர், அவரை வச்சு செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகிறாங்க. நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். அந்த உளவுத்துறையோட செயல்பாடுகள் எவ்வளோ முக்கியன்றதுக்கு. அந்த அந்த ஜிகாதிக்கான ஸ்பீச் பண்ணுவாங்கல்ல, இந்த இளைஞர்களை நீங்கள் தற்கொலைப்படையாக மாறினவர்கள்லாம் அந்த ஜிகாதி ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் இருக்குது, ஜிகாதி ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிகாதி ஸ்பீச்சை தமிழில் கொடுத்த ஒரே தீவிரவாதி அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டவன். அந்த மாதிரி உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு எடப்பாடி. அதுக்கப்புறம் விரிவாக்கல. அந்த ஜெஹரான் ஹாஸ்மி பேசின அந்த வீடியோவை பார்த்து தமிழில் அந்த அதை பார்த்து செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகி குண்டு வச்சவன் தான் கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டு வச்சவன். கோவையில் நடந்த சிலிண்டர் குண்டு வெடிப்பு அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பின் நீட்சி. அதை பார்த்து இவன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா தமிழில் இருக்காது, அது ரொம்ப முக்கியம். சிலது உருதுல இருக்கும், இதில் இருக்கும், வேறு மொழிகளில் இருக்கும். உருது மொழியில் நிறைய நீங்கள் இருக்கும். அந்த ஒருத்தர் ஒரு பேர் எனக்கு டக்குன்னு நினைவில் வரல. ஒருத்தர் அவர் இந்தியாவிலே நுழைய விடக்கூடாதுன்னா தடை செஞ்சாங்க. அவர் இந்த மாதிரி ரேடிக்கலைசிங் ஸ்பீச் கொடுக்கறதுல பெரிய ஆள் இருந்தால். தமிழில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அதிகம். அதை பார்த்து செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகிறான். அப்படித்தானே அந்த நபர் போய் ப்ராப்பராக கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு குண்டு வெடிப்பு தான் செய்யணும்னு சொல்லிட்டு போய் பண்ணுறாங்க. ஸோ அதோட நீட்சி. அதிமுக ஆட்சி போன உடனே அதில் சம்மந்தப்பட்டிருந்த அப்போது இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் சென்று விட்டார்கள். உங்கள் உளவுத்துறையோட லட்சணம் தான் தெரிஞ்சுதா? ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்குது, ஒரு கோவிலை தகர்த்து மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் குண்டு வெடிப்பு நடத்துகிறான். அமேசானில் குண்டு வெடிப்புக்கான ரா மெட்டீரியல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அதை 2 நாள் சிலிண்டர் வெடிப்புன்னு உருட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? நான் கரெக்டாக சிறையில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது உருளை வெடிப்பு சிலிண்டர் வெடிப்புன்ட்டு உருட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? இவர் அதை சொல்கிறார் பாருங்க. ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கொழும்பில் நடக்கிறது, இலங்கையில் நடக்கிறத சொன்ன உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன்ட்டு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி சார் பார்ப்பாங்க? லைக் ஜென்ரலாக ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி அதை எப்படி பார்ப்பாங்க? வியந்து பார்ப்பாங்க இல்லையோ, வியந்து பார்ப்பாங்க. உங்களோட வேலை என்ன? உலகம் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக இந்த தீவிரவாதம் சம்மந்தமாக உலகத்தில் எல்லாருமே நெட்வொர்க்கு. யாராவது போய் அப்பாவி ஜனங்களை போய் குண்டு வச்சோ சுட்டோ கொல்றதை எந்த நாடும் ஏற்றுக்காது. அதனால் இது சம்மந்தமாக உலகம் முழுக்க நெட்வொர்க்கு. எங்கே எது நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டில் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனே அங்கேருந்து இங்கே அலர்ட் வரும். இந்தியாவுக்கு எதிராக இல்லை இந்தியாவிலேருந்து வந்தவன் இல்லை இந்தியா சம்மந்தப்பட்டவன் ஒருத்தன் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான்றது இந்த தகவல் பரிமாற்றம் 9/11 அட்டாக்குக்கு பிறகு உலகம் முழுக்க இந்த கோஆப்ரேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ இதுதான் RAW IBக்கு முழு நேர வேலை. இதுதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க தமிழ்நாட்டோட உளவுத்துறை கண்டுபிடிக்குதுன்னா அசந்துட்டாங்கப்பா. எப்படிங்க? யாரை வச்சுங்க கண்டுபிடிச்சிங்க? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அந்த சோர்ஸை சொல்ல முடியவே முடியாதுட்டாங்க. அந்த மாதிரி சோர்ஸ் கிடையாது அது. இன்னொன்று சோர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னொன்று சோர்ஸ் என்ன நம்பி தான் சொல்லுவான். உன்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட உளவுத்துறை என்று சொன்னார். அடுத்ததாக அந்த அண்ணா பல்கலைக்கழக
இது ஏன் வந்து திரு பழனிசாமியோட ஸ்பீச் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அந்த ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்தவருக்கு இந்த உளவுத்துறையோட முக்கியத்துவம் புரியணும்ல. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிற நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்ன தெரியல. இன்றைக்கி பேசியிருக்காருப்பா. போலீஸால் இன்றைக்கி இவ்வளவு அவப்பெயர் இந்த அரசுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையால் தான் தமிழ்நாடு செம்மையாக நடந்து கொண்டிருக்குது, ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, இன்றைக்கி பேசியிருக்காரு அசெம்பிளியில். அதுபோல் இந்த தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்களை வந்து உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் கண்டித்திருக்க முடியும். அது ஒன்று. இரண்டாவதாக, இவர் பதிலுக்கு இவருக்கு ஏதாவது பேசணும்ல. உங்கள் ஆட்சியில் டிஜிபியும் கமிஷனருமே குட்காவில் லஞ்சம் வாங்கினாங்க என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறார். அது சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போது அவர் நடந்தது உண்மை, அதை மறுக்கலை. அவர் திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள், திரு ஜார்ஜ் அவர்கள் குட்கா வழக்கில் லஞ்சம் வாங்கினார்கள் என்று சிபிஐ விசாரணை நடைபெற்று அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சிபிஐ ஜோஷி நிர்மல்குமார், தினகரன், விமலா, ஜெயக்குமார் ஆகிய 4 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ பரிந்துரை செய்திருந்தது. நீங்கள் தான் குட்காவை பற்றி ரோசமாக அசம்பிளியில் பேச தெரியுதில்ல, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? 4 பேரும் அந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என்று சான்றளித்தது இதே திமுக அரசு. அந்த கோப்பில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின். அவர் எடப்பாடிக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை, பதில் சொல்லாமல் விட்டுட்டார். இது எங்கேயும் பதிவாகலை. 2 மாதம் முன்னாடி தான். இல்லைன்னா அந்த ஜெயக்குமார்லாம் சர்வீஸில் இருக்கக்கூடாத ஆள். பல ரவுடிங்க கிட்ட துட்டை வாங்கிட்டு என்கவுண்டர் பண்ணுற வேலையை ஆரம்பித்து வச்சதே ஜெயக்குமார் தான். ஏன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் ரொம்ப ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த ஆன்டி கேங்ஸ்டர் இந்த சென்னை சிட்டியில் இதே வேலை தான் ஜெயக்குமாருக்கு. இது எல்லா வகையிலையும் பொருந்தும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இதில் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல. அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டதா? அந்த ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று பரிந்துரை செய்தார்களா? அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது தானே உங்கள் அரசு. எதுவுமே பேசுறதுக்கு இன்னொன்று ரொம்ப அலர்ட்டாக இருந்தானே ஸ்டாலின் குட்கா விஷயத்தை தொற்றுக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு பழனிசாமி பேசும்போது, அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை விசாரித்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி விருப்ப ஓய்வில் போய்விட்டார். எங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே யார் அந்த சாருன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதற்கு அடுத்து அதே போல் அந்த ஈசிஆர் சாலையில் கொடி கட்டிக்கிட்டு அந்த மிரட்டினது, அந்த பசங்களை மிரட்டது ரொம்ப வைரலாச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த சம்பவத்தை அடுத்ததாக குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக எனக்கு திரு பழனிசாமி அவர்கள்ட்ட, இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ன்றதுனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி தான் பேசணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த சீஃப் மினிஸ்டர்ஸும் வெளிப்படையாக என்கவுண்டர் தப்புன்ட்டு வெளிப்படையாக பேசியது கிடையாது. நேரடியாக அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டு தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதனால் நேரடியாக இந்த என்கவுண்டர் தப்புன்னு பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பதிவு செய்து விட்டார். இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் லாக்அப் மரணங்கள், என்கவுண்டர்கள், விசாரணைக்கு பிறகு வீட்டில் மரணமடைவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை கண்டிக்கிறேன். கடமையாற்றும் காவல்துறையினரை கொல்ல துணியும் குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்வதில் தவறில்லை. கரெக்டு, ஃபேராக சொல்கிறார் பாருங்கள். போலீஸை கொல்றதுக்கு வர்றான்னா சுடுங்க, தப்பு இல்லை. அதே நேரம் பல கொலை வழக்குகளில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக என்கவுண்டர் என்ற பெயரில் பிடிபடும் நபரை சாகடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்காப்பு என்ற பெயரால் போலி என்கவுண்டர்கள் செய்யப்படும் போக்கை உயர்நீதிமன்றமே கண்டித்திருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்தவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். நாங்கள் தான் அவரை கொன்றோம் என்று 8 பேர் சரணடைந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் 14/7/2024 அன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். குற்றவாளி மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்ற அவை இருக்கும் இடத்தை காட்ட அழைத்து செல்லும் போது தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். பிடிக்கிறார் பாருங்க பாயிண்ட்டை. உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில். என்ன மாதிரி ஒரு சிவில் குற்றவாளிக்கே AK-47 10 போலீஸு. அந்த பெண் காவலர்களோட இருக்க படம் வந்துச்சுல்ல, அதுலேயே எத்தனை போலீஸுமா? நான் ஒரு ஆள் தானே, ஒரு அக்யூஸ்ட் தானே, ஒரு அக்யூஸ்ட்டுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? திருவேங்கடம் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, ஒரு ரவுடியை கொன்ற ஒரு ரவுடியாக இருந்து கைது செய்யப்பட்டவர் இல்லையா? அப்போ எப்படி கூட்டிகிட்டு போகணும்? இன்னொன்று அதிகாலை 4 மணிக்கு நீ எது கூப்பிட்டு போகிற? பிடிச்சிட்டார் பாருங்க பாயிண்ட்டை. திருவேங்கடத்தை அழைத்து சென்ற காவலர்களை நோக்கி குற்றவாளி தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட முயற்சித்ததாகவும், காவலர்கள் தற்காப்புக்காக சுட்டதில் திருவேங்கடம் மரணமடைந்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வீச்சருவாள், அருவாள் போன்ற ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன என்றும் அவரது உடலில் துப்பாக்கி குண்டு காயங்கள் எதுவும் இல்லை என்றுதான் செய்திகள் வெளிவந்துள்ளன. காவல்துறை வெளியிட்ட வீடியோ ஆதாரங்கள் மூலம் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் துப்பாக்கி இருந்ததாக தெரியவில்லை. ஆனால்
கைதாகி 5 நாட்களாக போலீஸ் காவலில் இருந்த ஒரு நபரிடம் துப்பாக்கி எப்படி வந்தது என்றும் அந்நபர் போலீசாரை துப்பாக்கியால் சுட முயற்சித்தார் என்றும் போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். திருவேங்கடம் வாயை திறந்தால் உண்மை குற்றவாளி மாட்டிக்கொள்வார் என்ற அச்சத்தில் காவல்துறை இந்த போலி என்கவுண்டர் நடத்தியதாக பொதுமக்களும் சட்ட வல்லுநர்களும் சந்தேகம் எழுப்புகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொன்ற உண்மை கொலையாளிகளும் அவர்களை ஏவியவர்களும், இதுதான் ரொம்ப முக்கியம், உண்மை குற்றவாளிகளும் அவர்களை ஏவியவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுக உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த இஷ்யூவை பிடிச்சிக்கிறார் பாருங்க. 5 நாளாக போலீஸ் கஸ்டடியில் இருந்தவன்கிட்ட துப்பாக்கி எப்படி வந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங்கை அருவாளை வெட்டி கொண்டிருக்கான், துப்பாக்கி அவங்ககிட்ட ஏது? இதை சட்டப்பேரவையில் பதிவு செய்ததன் மூலமாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மீண்டும் விசாரணை செய்யப்படும். நான் ஏற்கனவே அருண், செல்வ பெருந்தகை மற்றும் சேகர் பாபு இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். இது எல்லாவற்றையும் இவர் இதன் மூலம் பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு அம்சமாக பார்க்கிறேன். கவர்மெண்ட்டில் இந்த பட்ஜெட் மானிய கோரிக்கை விவாதம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்களே இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை வியப்பாக ஒரு செய்தியை பார்த்துருப்பீர்கள். காவல்துறை எந்த துறையினாலும் இப்போ கால்நடை பராமரிப்பு துறையோட மானிய கோரிக்கைன்னா அந்த துறையும் சரி, தலைமைச் செயலகத்தில் கால்நடை துறையும் சரி, முதல் நாள் இரவு முழுக்க வேலை செய்வார்கள். ஏன்னா அசெம்பிளியில் அந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும் என்று. அதே போல் காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது இரவு முழுக்க வேலைகள் நடக்கும். ஸோ அரசு தரப்பில் என்னென்னவெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. நீ காவல்துறை மானிய கோரிக்கை என்ன சொல்லுவாங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி பேசுவாங்க, நாட்டில் கொலைகள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள், குற்றச்செயல்கள் கூடிவிட்டன என்று சொல்வார்கள்னு உடனே புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும்போது இப்போ குறைஞ்சிருக்குன்னு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்து எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ரேப் கேஸ் பற்றி கூட பேசியிருந்தாங்க. அது போக்சோ வழக்குகள் பேசியிருந்தாங்க. அது மேரேஜ் பண்ணுவதால் வந்த போக்சோ வழக்குகள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் அரசு தயாராக இருந்தது. அரசு எதிர்பாராதது திரு பழனிசாமி அவர்கள் நமது வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி பேசுவார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது எல்லாம் நான் இப்போ படித்தேன் இல்லைப்பா, இது போக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கம் அவங்க எதிர்பார்த்தாங்க, ரெடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, பேசட்டும் என்று இருந்து விட்டார்கள். நமது வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி சட்டப்பேரவையில் இவர் பேசுவார் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, முதல்ல ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க, சபாநாயகர் மறுத்து விட்டார். 1 வாரம் கழித்து மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் இது விவாதத்திற்கு எழுப்புகிறார். விசாரணை செய்யவில்லை. அன்று வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே போய் 1/4 மணி நேரம் பிரஸில் விரிவாக இந்த தாக்குதலை பற்றி பேசிவிட்டார். 2 வாட்டி பேசிட்டார். இவனெலாம் ஒரு ஆள், இவனை பற்றி அசெம்பிளியில் வேறு பேசுவாராகுன்ட்டு ஒருவர் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா, நேற்று வழக்கம் போல் எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்ததும் நேரலை துண்டிக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவையில் இந்த செய்தியை கவர் செய்ய சென்ற பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, பிரதர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, உங்கள் மேட்ரை பேசினவுடனே ஆல் ஹெல் ப்ரோக் லூஸ். அவர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பேசின உடனே எப்படி இதை எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை. இவங்ககிட்ட பதில் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கேஸ் ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு போகலாம், முடிஞ்சு போச்சு, நீ ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் சொல்லிக்கங்க. என்கவுண்டர் பற்றி இவங்க கவலையப்படுறதில்ல, ஆமாம் என்கவுண்டர் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. இதை எதிர்பார்க்கல. அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, வரலாற்றிலேயே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆரை சிபிசிஐடிக்கு மாற்றுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் சிஎஸ்ஆர் போட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுவதை இப்போது தான் நான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். முதல்வர் என்ன பேசணும்னு சீட்டு வருமல்லவா, அவருக்கு சீட்டு சார் அவை குறிப்பில் இருந்து நீக்குங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு என்னவென்றால், இவன் ஒரு ஆள், இவன் பேர் சட்டப்பேரவையில் இடம்பெறணுமா சொன்னதும் முதல்வர் அவர்களும் எழுந்து இதை எல்லாவற்றையும் அவை குறிப்பில் நீக்க வேண்டும்னு சொல்லிட்டார். இங்கே தான் ஹவு எ லீடர் டேக்ஸ் குவிக் டிசிஷன், ஹவு ஹி ரியாக்ட்ஸ்ன்றதை நீங்கள் பார்க்கணும். அவை குறிப்பில் நீக்கணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? சொன்ன உடனே சபாநாயகர் இதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொல்லிட்டார். டக்கென்று எழுந்து, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இந்த விஷயத்தை விவாதிப்பதற்கு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? திரு சவுக்கு சங்கர் எங்களையும் தான் விமர்சித்திருக்கிறார். ஆனால் அவர் வீட்டில் இது போல நடைபெறுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை விவாதிப்பதற்கு நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்னு முதல்வரை பார்த்து கேட்ட உடனே எழுந்துட்டாங்க எல்லாம் வெளிநடப்புக்கு. சொன்ன உடனே காவல்துறை மானிய கோரிக்கையில் வெளிநடப்பு என்பதை இவர்கள் விரும்பாத ஒரு விஷயம். முதல்வர் டக்குன்னு, ஏன் எங்களுக்கு என்ன பயம்? பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு மட்டும் வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒன்றும் அச்சம் இல்லையே,
வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது முதல்வர் சொன்னது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கை விசாரிக்கக்கூடாது என்பது தான் சொன்னார். உடனே ஒரு எடப்பாடி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் தானே விசாரிக்கக்கூடாது, இது காவல்துறை புலனாய்வில் தானே இருக்குது, இதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்டார். கேட்ட உடனே முதல்வர் எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவை குறிப்பில் அது இடம்பெறட்டும் என்று இடம்பெற வைத்து விட்டார். ஸோ இது எதற்காக இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன்னா, நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கார் எடப்பாடி. வீட்டில் நடந்த தாக்குதல் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நேரலையே கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுல, அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னே முடிஞ்சிருச்சு. தெரியாமல் நேரலையே ஆன் பண்ணிட்டாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் இந்த விவகாரம் கண்டினியூ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையை நேரலை செய்கிறோம் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டு இதெல்லாம் நீங்கள் நன்றாக இதை நீங்கள் உன்னித்து நோக்குனீங்கன்னா இது போன்ற ஒரு கோழைத்தனம் ஏதாவது இருக்குதாப்பா? நீ பார்த்துருக்கியாப்பா? எதிர்க்கட்சியினர் பேசும்போது மட்டும் நேரலையை துண்டிக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு கோழைத்தனமான விஷயம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருந்தால் நீங்கள் இதை செய்வீங்க? இல்லை இப்போ உங்ககிட்ட நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, நீங்கள் நம்பிக்கை இல்லை, உண்மை இல்லை, எதிர்கொள்ள தைரியம் இல்லை. அப்படி இருந்தால் தான் லைவை கட் பண்ண முடியும். உங்களுக்கு உண்மையாலுமே ஆற்றல் இருந்து நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறீங்க, உங்கள் ஆட்சி மேலே எந்த தவறும் இல்லைன்னா அதை லைவ் ரிலே பண்ணிட்டு போங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேச ஆரம்பிச்சது உண்மையிலே வெட்கப்படணும். இன்னொன்று, இந்த சபாநாயகரை பற்றி விமர்சிக்காதவர்களே கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். யாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளாக இருந்தாலும், இன்னொன்று அவை முன்னவர் துரைமுருகனே சொல்லிட்டார், எங்கள் மந்திரியை பேச விடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் எந்திரிச்சு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லுவது. இதற்கு என்னவென்று நான் கட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது, சபாநாயகராக இருப்பவருக்கு இப்போ ஒரு மந்திரிக்கு ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையில் டெண்டர் போடுவாங்க, ஏதாவது வருமானம் வரும். சபாநாயகருக்குன்னு எந்த துறையும் இல்லை அல்லவா? அதனால் எல்லா அமைச்சர்கள் சார்பாக இவர் பதில் சொல்லி எல்லா அமைச்சர்கிட்ட ஒரு பங்கு வாங்கிக்கிறார். உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அவன் பேச கேள்வியே கேட்க விடல, இங்கே விடுங்க, நேரலை கட் பண்ணிடுறேன். இன்னொன்று, இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுமையாக நேரலை செய்யப்பட்டிருந்தால் இந்த ஆட்சி எவ்வளவு கையாலாகாத ஆட்சி என்பது வெட்ட வெளிச்சமாக நேற்று தெரிய வந்திருக்கும். நேற்று மட்டும் இல்லை, தொடர்ந்து தெரிய வந்திருக்கும். டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுறாரு சார், மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக்கே கட் பண்ணால் நேற்றும் நடந்திருக்கிறது. நேற்று தான் சொல்கிறேன் நான், நேற்று டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச தொடங்கியதும் மைக்கை கட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கோழைகளாக இருந்தால் மட்டும்தானே தெரியும். இன்னொரு உங்கள் விஷயம் எடப்பாடி பேசுனதை விட்டுட்டேன். உங்கள் பொன்முடி அவர்கள் பேசியதற்கு நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் கூட இன்றும் எஃப்ஐஆர் நீங்கள் போடவில்லை. உங்கள் ஆட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்கள் மேடைக்கு மேடை ஆபாசமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கழக தோழர்கள் யாராவது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவிட்டாங்கன்னா நடுராத்திரி போய் கைது பண்ணுறீங்கிறதையும் நேற்று அசம்பிளியில் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் சார், மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பயமானு திரு எடப்பாடி அவர்கள் கேட்டுகிட்டே இருக்காரு, இந்த கேள்வியை கேட்குறாரு. அது என்னங்க சார், எஃப்ஐஆரை போட்டுட்டு தான் சிபிசிஐடிக்கு ஒரு கேஸை மாற்றணுன்றது என்னது அது? இல்லைம்மா, ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்ததுக்கு ஒரு புகார் வருது. புகார் வந்த உடனே முதல் வேலை எஃப்ஐஆர். சிஎஸ்ஆர்னால் என்னென்னா, அந்த எஃப்ஐஆருக்கு முதல் ஸ்டேஜ் எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் அந்த சிஎஸ்ஆர்ன்றது அந்த சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டால் அதுக்கான ஒரு டிஸ்போசலுக்கு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்ன்ற ஸ்டேஜ். ஒரு வழக்கை பதிவு பண்ணி அந்த விசாரணை நடந்து நேற்று இது சொல்லும்போது நீங்கள் தான் பயப்படலையே, பயப்படாமல் அவ்வளோ முக்கியமான வழக்கு இது இல்லை என்றால் எதற்காக சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்கிறதையும் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அப்போ இது முக்கியமான விஷயம் இல்லைன்னா சிபிசிஐடி நீ எதுக்கு போடுற? சிபிசிஐடி நேற்று நான் குறிப்பிட்டது போல் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. அப்போ அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிக்கு மாற்றும் போது எஃப்ஐஆர் கூட போடாமல் வெறும் ரெசிப்டை எதுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? அப்போ அதில் ஏதோ மர்மம் இருக்கிறது, அதை விவாதிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் சொல்கிறார். முதல்வர் 48 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார். 4 நிமிடத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது முதல்வருக்கே தெரியாது. உங்களுக்கு முதல்வரும் ஏன் இவங்க இதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்னா, அசம்பிளியில் இது வரும்னு தெரிஞ்சுதான் இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் கேட்க போகிறா? ஃபஸ்ட்டு எடப்பாடி எப்படி இதை பேசுவார்? 48 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாருன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறாரு. உடனே இவங்க எதிர்பார்க்காததுனால என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? எடப்பாடிக்கும் இந்த விவரங்கள் தெரியவில்லை. 48 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டோம்னா அவங்கள தான் 4 நிமிஷத்தில் நீங்கள் விடுவிச்சிட்டீங்களே என்பதே ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சொல்லவில்லை. அவை குறிப்பில் இது பதிவாக. இப்போ நார்மல் போலீஸ் எஃப்ஐஆர் போடலைன்னா சிபிசிஐடி போட்டுக்க போகிறாங்க, அது நான் கேட்குறேன். அப்படி கிடையாது. நார்மல் போலீஸ் எஃப்ஐஆரை ஃபஸ்ட்டு போடணும், இன்வெஸ்டிகேஷனை தான் சிபிசிஐடிக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா எடுத்த உடனே சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும். நாம புகார் கொடுத்தது சிபிசிஐடி கிட்ட நம்ம கொடுக்கல, கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறோம். கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதில் குற்றம் நடந்ததா இல்லையான்றதை விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் வீடியோ எவிடன்ஸ் இருக்குல்ல, பார்த்தாங்கல்ல, குற்றவாளிகளை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கல்ல. எஃப்ஐஆர் போடாமல் தாமதம் செய்ததற்கு காரணம் அவர்கள் அந்த இடத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமே என்பதற்காக தான் எஃப்ஐஆர் போடாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருந்தது.
அங்கே போனப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆர் எப்போ மேடம் போடுவீங்கன்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கணுன்ட்டு. நான் கண்ணு முன்னாடி இது நடந்திருக்கு, இதில் லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு என்னங்க இருக்குது, காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னேன். சார் செக் பண்ணணும் சார்னு சொன்னாங்க. அருண் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் மறுநாள் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் உங்கள் மீதே குற்றம் சுமத்திருக்கேன், அதான் சிபிசிஐடி மாற்றிட்டோமே. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் அவர் கேட்டது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் எஃப்ஐஆர் மாற்றினதா எனக்கு வரலாறே கிடையாது. அது ஆமாம், இந்த வழக்கு சரியாக நடக்கல நான் சொன்னால் வழக்கு பதிவு பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கோ மாற்றுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் எஃப்ஐஆர் பேஸ் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் பதிவு பண்ணுவாங்க. அந்த ஜூரி செக்ஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தானே குற்றம் நடக்குது, அங்கே நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்ல. எஃப்ஐஆர் போடாமல் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? அதான் இப்போ இது நடந்துச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்க கேமராவில் சிசிடிவி கேமரா காட்சிகளை அவங்க தரலை அப்படின்றத சிபிசிஐடி போலீஸ் சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை காவல்துறை போட்டிருந்தா இதெல்லாம் காவல்துறைக்கு அவங்க தந்தே இருக்கணும் இல்லையா? அது மாதிரி கிட்டே தந்துதாமா அவனு உங்க தரலன்றதெல்லாம் இவங்க சொல்கிற ஒரு சாக்கு போக்குமா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கொலை நடந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் சிசிடிவி தரலன்னு விட்டுருவீங்களா? இன்னொன்று போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யூ ஹாவ் டு கிவ். கொடுக்கலன்னா நோட்டீஸ் சர்வ் பண்ணி சீஸ் பண்ணலாம். இவங்களுக்கு விசாரிக்கிற ஐடியாவே இல்லைன்றதுனால கேட்டோம் இல்லைன்றாங்க, என்ன பண்ணுறது? யாருமே ஒர்க் பண்ணலன்ட்டாங்க சுற்றி 4 திசையிலையும். சார் இப்போ வந்து சார் இது அவை குறிப்புலேருந்து நீக்குங்கன்றாங்களா, அதோட முக்கியத்துவம் என்ன சார்? என்னன்னா சட்டப்பேரவை என்பது காலம் காலமாக பாதுகாக்கப்படும் ஆவணம். சட்டப்பேரவையில் நடக்கும் இந்த விவாதங்கள் எல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டு அசம்பிளி இதெல்லாம் வந்து காலம் காலமாக பாதுகாக்கப்படும் ஒரு ஆவணங்கள். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு வரலாற்று பெட்டகம், டாக்குமெண்ட் பண்ணி வைக்க. அங்கே பேசுறது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகும். இன்னும் 150 வருடம் கழித்து நீங்கள் சட்டப்பேரவை குறிப்புகளை எடுத்து பார்த்தாலும் இது அந்த பதிவில் இருக்கும். ஸோ அந்த சட்டப்பேரவையில் குறிப்புகளில் ஒரு விவகாரம் ஏறுவது என்பது ஒரு அங்கீகாரம் என்று பார்க்கலாம். இது நீங்கள் அழிக்கவே முடியாது. ஒருத்தர் வீட்டில் போய் திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் போய் சாக்கடையும் மலமும் ஊற்றப்பட்டது என்பது இன்று அவை குறிப்பில் ஏறிவிட்டது. அது திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் இது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து படிக்கிறவன் பார்ப்பான், இனியா வீட்டில் போய் சாக்கடை ஊற்றிருக்காங்க, இன்னமும் திராவிட மாடலில் பெருசாக சொல்லியிருக்காங்க, ஆனால் வீட்டில் சாக்கடை ஊற்றுற அளவுக்கு தான் இவங்க லா அண்ட் ஆர்டர் வச்சுருக்காங்க. இதற்காகத்தான் அது அவை குறிப்பில் ஏறக்கூடாது என்று அவர்கள் அதை தடுக்க நினைத்தார்கள். இதற்காகத்தான் இது அவை குறிப்பில் ஏற வேண்டும் என்றும் இவர் முயற்சி செய்கிறார். இன்னொன்று ஏற்கனவே அவை குறிப்பில் ஏறிடுச்சுல, நாளைக்கு இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுவார். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுவார். நான் ஏற்கனவே அவை குறிப்பில் இதை பேசியிருக்கேன், அதன்படி இது விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்னு அவர் கீழ் விசாரணை எப்படி நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் அருள்மொழியோட இன்டர்வியூலையும் அதான் சொல்லியிருந்தேன், இந்த ஆட்சியில் எனக்கு நியாயம் கிடைக்காது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இதில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள்.